வெல்கம் டு டிஆர்பி ஜிடிஆர்பி கோச்சிங் சென்டர் ஃபார் ஜுவாலஜி. நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் ஆன்லைன் டெஸ்ட் பேச்சஸ் வந்து நம்மக்கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ தோஸ் ஹூ ஆர் வில்லிங் டு ஜாயின் அஸ் ப்ளீஸ் கால் அவர் நம்பர் which is found in the description box. So description boxல நம்மளோட இன்ஸ்டியூட்டோட நம்பர் கொடுத்துருக்கோம். So you can actually call at any time to get more information on the online test batches. Okay, so today வந்து we are going to talk about a few MCQs from the educational unit. So educational psychology பொறுத்த வரைக்கும் so first unit நம்ம பார்த்தோம்னா perspectives of education, ஆஃப் எஜுகேஷன். இது வந்து யூனிட் 1A வருது. ஓகேங்களா? ஸோ 1லேருந்து நம்ம சில கொஷின்ஸ் வந்து we are going to look at it and let's discuss from the question number 1. ஓகேங்களா? So what is the primary focus of primary education? Primary focus of primary education according to National Education Policy 2020. சரிங்களா? So according to National Education Policy 2020 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா he talked about foundation literacy and numeracy. ஓகேங்களா? ஸோ ப்ரைமரி ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷனில் அக்கார்டிங் டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல் பேசிக் லிட்ரஸி இருக்கணும் சில்ட்ரனுக்கு. அடிஷ்னலி வந்து தே ஷுட் ஹாவ் அ நியூமெரிக்கல் நாலேஜ். ஓகேனா? நம்பர் சிஸ்டம் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ரைமரி ஃபோக்கஸு ஃபார் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் அக்கார்டிங் டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 நான் வச்சுங்க. அண்ட் லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 2. இது பார்த்தோன்னா விச் ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் அங்கன்வாடி சென்டர்ஸ் ஃபார் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன். சரிங்களா? ஸோ திஸ் வாஸ் கிவன் பை ஐசிடிஎஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? திஸ் வாஸ் விச் ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் அங்கன்வாடி சென்டர்ஸ் ஃபார் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வந்து இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் தான் வந்து ப்ரொவைட்ஸ் அங்கன்வாடி சென்டர்ஸ் ஃபார் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் இன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா பி த ஆன்சர். ஓகேங்களா? ஸோ okay, let's go to the question now. Next question. Okay, so question number 3. The Right to Education Act 2009 வந்து mandates free education for children aged. ஸோ ஃப்ரீ எஜுகேஷன் வந்து எந்த சட்டம் வந்து மேண்டேட் ஆகுது, கட்டாயமாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஏஜ் சில்ட்ரன் பார்த்தோம்னா 6 to 14 years of சில்ட்ரன் வந்து should get access for free education. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து this was இந்த Right to Education Act வந்து which was implemented in 2009. சரிங்களா? அக்கார்டிங் டு ஆர்டிகல் 21A. சரிங்களா? ஆர்டிகல் 21A. சரிங்களா? ஸோ விச் மேண்டேட்ஸ் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் திஸ் ஏஜ் குரூப். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் வந்து இது தேர்ட் கொஸ்டினுக்கு பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 4. தமிழ்நாடு ரெமிடியல் எஜுகேஷன் ஸ்கீம் போஸ்ட் கோவிட். ஸோ கோவிட்க்கு அப்புறம் வந்து எந்த மாதிரி தீர்வு கொண்டு வந்தாங்க எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு லெவல்லன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து இல்லம் தேடி கல்வி ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ என்ன பி தான் ஆப்ஷன் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 5. Which initiative aims to bridge gender disparity in education for girls? ஸோ ஜெண்டர் டிஸ்பேரிட்டினாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்னு பார்த்தா கேர்ள்ஸு பாய்ஸ் வந்து பிரித்து பார்க்குறது எந்த மாதிரியான அது எந்த மாதிரி எய்ம்ஸ் டு பிரிட்ஜ் ஜெண்டர் டிஸ்பேரிட்டி, அந்த வேறுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த மாதிரி ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா கேஜிபிவி. கேஜி என்னன்னு பார்த்தோன்னா கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து டார்கெட்ஸி ஜெண்டர் டிஸ்பேரிட்டி இன் எஜுகேஷன் ஃபார் கேர்ள்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா பி த ஆப்ஷன். ஸோ ஃபிஃப்த்துக்கு என்ன ஆப்ஷன் பார்த்தோம்னா பி ஆப்ஷன். ஸோ லெட் மீ டேக் திஸ் மார்க். ஸோ பி இஸ் தி ஆப்ஷன். Okay, so let's go to the question number 6.
ஸோ 3 R's என்னன்னு பார்த்தோம்னா வித் ரிகார்ட் டு எஜுகேஷனு இன் ப்ரைமரி எஜுகேஷன் வந்து திஸ் ரெஃபர்ஸ் டு ரீடிங்கு, ரைட்டிங்கு, அரித்மெட்டிக். ரீடிங், ரைட்டிங் அண்டு அரித்மெட்டிக் இதுதான் வந்து 3 R's வந்து தே ஆர் இன் ப்ரைமரி எஜுகேஷன். சரிங்களா? ஓகே. ஸோ ஆப்ஷன் வந்து பி தான் ஆன்சர். ஞாபகம் வச்சுங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 7. Which constitutional amendments introduced Article 21A? சரிங்களா? எந்த வந்து அமெண்ட்மெண்ட் வந்து சட்டம் திருத்தம் வந்து ஆர்டிகல் 21A வந்து கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 86th அமெண்ட்மெண்ட் 86th அமெண்ட்மெண்ட். ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 9 போங்க. 8 ஸோ 8 பார்த்தோம்னா சமக்ர சிக்ஷா இன்டகிரேட்ஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்கீம்ஸு. ஸோ சமக்ர சிக்ஷா வந்து ஒரு ப்ரோக்ராமு. அது வந்து எந்த ஸ்கீமெல்லாம் வந்து மெர்ஜ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இன்டகிரேட்ஸ் ஒருங்கிணைக்குதுன்னு பார்த்தோம்னா SSA, RMSA அண்ட் டீச்சர்ஸ் எஜுகேஷன். இது எல்லாமே வந்து ஒருங்கிணைக்கிற ஒரு ஸ்கீம் தான் எதுன்னு பார்த்தோம்னா சமக்ர சிக்ஷா. சரிங்களா? ஸோ இந்த சமக்ர சிக்ஷா வந்து எப்போ கொண்டு வந்து பார்த்தா 2018 தான் வந்து இது முதல்ல கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ 2018. ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே, லெட் மீ ரேஸ் திஸ் ஒன். ஸோ கொஸ்டின் நம்பர் 9. தி நோ டிடென்ஷன் பாலிசி எப்போ முதல்ல கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2019. ஸோ அக்கார்டிங் டு ரைட் டு எஜுகேஷன் ஆக்டு படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த குழந்தைங்களையும் நம்ம வந்து ஃபெயில் பண்ணக்கூடாது. அவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து பேசிக் எஜுகேஷன் வந்து தே ஷுட் கெட்டு அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ இந்த நோ டிடென்ஷன்னா ஃபெயில் ஆகக்கூடாது இந்த பாலிசி முதல்ல கொண்டு வந்ததுன்னு பார்த்தோம்னா 2019 எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு பார்த்தா ஃப்ரம் 8th to 9th, ஃப்ரம் 5th to 8th குழந்தைங்களை வந்து அந்த கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களை வந்து ஃபெயில் பண்ணக்கூடாது. அதான் பார்த்தோன்னா நோ டிடென்ஷன் பாலிசி. ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 10. So National Education Policy 2020 proposes a new school structure of 5+3+3+4. 5+3+3+4 ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அக்கார்டிங் டு த நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி படி. ஓகேங்களா? ஸோ திஸ் ரீப்ளேசஸ் த ஓல்ட் சிஸ்டம் ஆஃப் 10+2. முன்னாடி இருந்தது என்னன்னு பார்த்தோன்னா 10+2. ஸோ திஸ் வாஸ் ரீப்ளேஸ்டு பை நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஸோ அதன்படி பார்த்தோன்னா 5+3+3+4 இந்த டைப் ஆஃப் எஜுகேஷன் தான் வந்து இப்போது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ let's go to the question number 11. Why did the Kothari Commission in 1964 emphasizes education for national development? சரிங்களா? ஸோ எஜுகேஷன் ஃபார் நேஷனல் டெவலப்மெண்ட் ஒரு நேஷன் வந்து வளரணும்னா ஏன் வந்து எஜுகேஷன் முக்கியம்? ஸோ இதை வந்து முதல்ல சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோத்தாரி கமிஷனு. இந்த கோத்தாரி கமிஷன் பார்த்தோம்னா அந்த இயர்னு பார்த்தோம்னா 1964. இந்த இயர்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேஷன் வந்து கொடுத்தா தான் அது வந்து நம்மளுடைய இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னவங்க யாருன்னு பார்த்தோம்னா இந்த கோத்தாரி கமிஷன் இன் 1964. ஸோ தி ஆப்ஷன் இஸ் பி. ஓகே, லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 12. நீங்கள் 12 பார்த்தீங்கன்னா ஹவு டஸ் தி மிட் டே மீல் ஸ்கீம் அட்ரஸஸ் தி ட்ராப் அவுட் ரேட்ஸ். சரிங்களா? ஸோ குழந்தைங்க வந்து இடைநிற்றலை வந்து எவ்வாறு வந்து தடுக்கப்படுது இந்த ஸ்கீமால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தோம்னா பை இன்சென்டிவைசிங் அட்டெண்டன்ஸ் த்ரூ மீல்ஸ். சரிங்களா? ஸோ பசங்க வந்து ட்ராப் அவுட் ஆகக்கூடாது. குழந்தைங்க வந்து ஸ்கூல் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு நடுவில் நிற்கக்கூடாது. ஸோ இது முதல்ல வந்து தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்தாங்க. எம்ஜிஆர் நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீமு. இந்த ஸ்கீம் வந்து என்ன பண்ணணும்னா பசங்களோட அட்டெண்டன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆப்ஷன் இஸ் பி. ஓகேங்களா?
Okay, so let's go to the question number 13. What is the significance of section 12(1)(c) in the Right to Education Act? Right to Education Actல வந்து what is the significance ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. So it reserves 25% seats for EWS in private school. ஓகேங்களா. EWS in private school ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அக்கார்டிங் டு ஆர்டிஇ ஆக்ட் செக்ஷன் 12(1)(c) வந்து என்ஷூர்ஸ் எக்விட்டபிள் ஆக்சஸ், எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்ஷன் 12(1)(c) தான். ஓகேங்களா, இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில். சரிங்களா. ஓகே, ஸோ ஆப்ஷன் இஸ் பி. ஓகேங்களா. ஓகே, லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 14. How does நியூ NEP, அதாவது நேஷனல் எஜுகேஷன் 2020 அட்ரஸஸ் தி பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லா வந்து டெக்கியான, அதாவது நல்லா படித்தவங்க வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறாங்க. சரிங்களா. இதுதான் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்து அவங்க இந்தியாவிலே ஸ்டே பண்ணால் தான் இந்தியாவோட வளர்ச்சிக்கு நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. இதுதான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறதான்னு பார்த்தோம்னா நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது தான் பிரெயின் ட்ரெயின் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி படி, நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி படி அது வந்து எவ்வாறு வந்து தடுக்கப்படுகிறது இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னு பார்த்தோன்னா பை ப்ரொமோட்டிங் இன்டர்நேஷனலைசேஷன் ஆஃப் இந்தியன் கேம்பஸஸ். சரிங்களா. இன்டர்நேஷ்னலைசேஷன் ஆஃப் இந்தியன் கேம்பஸஸ். ஓகேங்களா. இது என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஆளுங்க போய்ட்டு வெளியே போய் படிக்கிறத விட நம்மளுடைய கண்ட்ரிலே வந்து உலக தரத்துக்கு இன்டர்நேஷனலைசேஷன் வந்து எஜுகேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா. உலகமயமாக்கணும். அதன்படி நம்ம பிரெயின் ட்ரெயினை அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 சொல்லுது. ஓகேங்களா. ஸோ this can be done through internationalization of Indian campuses. ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதன்படி பார்த்தோம்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து படிப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து இங்கே ரீட்டைன் ஆவாங்க, இங்கே ஜாப் வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து பண்ணால் திஸ் அட்ரஸஸ் தி பிரெயின் ட்ரெயின். ஓகேங்களா. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தி ஆன்சர். ஸோ விச் பிரின்சிபல் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் ஏகலைவா ஸ்கூல்ஸ் ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ்? சரிங்களா. விச் பிரின்சிபல் இஸ் ரிஃப்ளெக்டட் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோஷியலிசம். என்னது? சோஷியலிசம். இதுன்னு பார்த்தோம்னா ஏகலைவா ஸ்கூல்ஸ் ஃபார் வந்து இது ஏகலைவா ஸ்கூல் வந்து எதுக்கு முதல்ல பார்த்தோம்னா இந்த ட்ரைபல் ஸ்டூடெண்ட் தான். சரிங்களா. இந்த ட்ரைபல் ஸ்டூடெண்ட்டுக்காக இது திஸ் ஆக்சுவலி ரிஃப்ளெக்ட்ஸ் சோஷியலிசம். சரியா, சோஷியலிசம் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Okay, so let's go to the question number 16. Why did National Education Policy 2020 வந்து replaces the old system of 10+2 structure வந்து with the 5+3+3+4 இந்த சிஸ்டம் வந்து ஏன் வந்து புதுசாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது திஸ் வாஸ் டன் டு ஸ்ட்ரென்தன் தி ஃபவுண்டேஷனல் லேர்னிங். ஸோ பேசிக்காக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான அடித்தளம் கொண்டு வரணும். சரிங்களா. பிட்வீன் த ஏஜ் குரூப் வந்து பார்த்தா 3 to 8. சரிங்களா. 3லேருந்து 8 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் லேர்னிங் வந்து இருக்கணும் அதுக்காக தான் வந்து இந்த 5+3+3+4 ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா சி. ஆப்ஷன் இஸ் சி. ஓகே, லெட்ஸ் கோ டு தி கொஷின் நம்பர் 17. ஸோ ஹவு டஸ் தி டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி, இந்த டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கலேஸ் மினிஸ்ன்னு சொல்லுவோம். மெக்கலேஸ் மினிஸ் அது வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியான இந்தியன் எஜுகேஷன் வந்து இதில் ஒரு 4-5 கமிஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு முக்கியமான கமிஷன் என்னென்னு பார்த்தோம்னா மெக்கலேஸ் மினிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மெக்கலேஸ் மினிஸ் என்னென்னு சொல்லுவோம்னா அதுக்கு இன்னொரு பேர்னு பார்த்தோம்னா டவுன்வர்டு ஃபில்ட்ரேஷன் தியரின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ திஸ் வாஸ் கிவன் இன் 1835. ஓகேங்களா. திஸ் கிரிட்டிக்ஸ் கொலோனியல் எஜுகேஷன். சரிங்களா. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் ஆக்சுவலி டாக்ட் அபவுட்
இங்கிலீஷ் எஜுகேஷன் ஃபார் எலைட்ஸ் சரிங்களா. ஸோ சுப்பீரியர் கம்யூனிட்டிக்கு வந்து இங்கிலீஷ் வந்து எஜுகேஷனு இக்னோரிங் வெர்னாக்குலர் எஜுகேஷன். வெர்னாக்குலர் எஜுகேஷனா இந்த ரீஜனல் லாங்குவேஜ் எஜுகேஷன் இருக்கக்கூடாது. ஸோ சுப்பீரியர் ஃபார் எலைட் கேண்டிடேட்டு அண்ட் பீப்புளுக்கெல்லாம் வந்து நம்ம இங்கிலீஷ் எஜுகேஷனை சொல்லி தருவோம் சரிங்களா. ஸோ முதல்ல வந்து இந்த தியரி வந்து கொண்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா இந்த மெக்கலஸ் மினிட்ஸில் இன் 1835 ஓகேங்களா. ஸோ அதை வேறு எந்த மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி. அது வந்து அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஆகலை இது. அதுக்கப்புறம் விச் வாஸ் ரீப்ளேஸ்டு பை ஏ நியூ எஜுகேஷன் பாலிசி ஆஃப்டர் வேர்ட்ஸ் சரிங்களா. இதெல்லாமே எப்போ நடக்குதுன்னு பார்த்தோம்னா 1835 நடக்குது சரிங்களா. ஓகே. ஸோ இந்த டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி வந்து ப்ரைமரிலி வந்து ஃபோக்கஸஸ் ஆன் இங்கிலீஷ் எஜுகேஷன் ஃபார் எலைட்டு அண்ட் இக்னோரிங் வெர்னாக்குலர். என்னென்னு பார்த்தோம்னா அந்த ரீஜனல் லாங்குவேஜை வந்து இக்னோர் பண்ணுது ஓகேங்களா. ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த மெக்கலஸ் மினிட்ஸோட முக்கியமான ப்ரொபோசல் ஓகேங்களா. ஓகே, லெட்ஸ் கோ டு தி கொஷின் நம்பர் 18. Okay, the midday meal scheme வந்து indirectly addresses the dropout rates by என்ன அப்படின்னு பார்த்தோம்னா this actually meets by reducing child labor சரிங்களா. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா சைல்டு மீல்ஸ் ரெடியூஸ் ஹங்கர் லிங்க்டு திங்ஸ் ஓகேங்களா. ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு பேசிக் கொஷின்ஸு ஓரளவுக்கு ஒரு 18 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். பட் ஸோ டியூ டு டைம் கன்ஸ்ட்ரைன்ட்னால we are unable to proceed. ஸோ டைம் இருந்துச்சுன்னா ரிமைனிங் கொஷின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. யூ வில் பி ஹேவ் டு பிகம் ஏ டீச்சர் பை திஸ் இயர் ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய நம்பிக்கை வந்து நம்ம கூடயே இருக்கணும், நம்ம கூடயே ட்ராவல் பண்ணணும். அதோடு வந்து உங்களுடைய ஹெல்த்தை வந்து கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தனாலும் நம்மளால் வந்து நம்ம பாடியை பார்த்துக்க முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அபோவ் 30 நிறைய பேர் படிப்பீங்க. ஸோ உங்களுடைய ஹெல்த்தும் பார்த்துக்கணும், உங்களுடைய மென்டல் எபிலிட்டி வந்து எப்படி ஸ்ட்ரிங் ஆகுது அதையும் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ do not get distracted with the other aspects ஓகேங்களா. So thank you so much for watching our video. Thank you once again.